இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன பண்ணுறது? ஒன்றும் ஈரானுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான இடத்தில் மேலும் செறிவூட்டாமல் அதை அப்படியே வைக்க வேண்டும் சர்வதேச கண்காணிப்பில். இல்லை என்றால் இரண்டு நாட்டுக்கும் பொதுவான மூன்றாம் தரப்பு ஒரு நாட்டுக்கு இதை ஒப்படைச்சு பாதுகாக்கணும். மூன்றாம் தரப்பு நாடுனா இப்போதைய நிலையில் பாகிஸ்தானுக்கு மட்டும் தான் ஒப்படைக்க முடியும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் காசா ஓர் அது இதில் தான் வந்து கத்தார் வந்து மீடியேட் பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு தலைவலின்னு வந்துச்சு, சைனாவோட தலைவலினாலும் பாகிஸ்தான் தான் வருவாங்க, ஆப்கானில் தலைவலினாலும் பாகிஸ்தான் தான் வருவாங்க. அதனால் எப்படியாவது அமெரிக்காவுக்காகவாவது ஈரானை சம்மதிக்க வைக்க வேண்டிய இடத்துல பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய அவங்க ஒட்டோமான் கலிஃபேட் வச்சுக்கிட்டு இருந்தவங்க, துருக்கியை வீழ்த்தணும், துருக்கி மேலே தான் அடுத்த அபாண்டங்கள் சொல்லப்படும்னு வெளிப்படையாகவே துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிக தெளிவாக பேசுகிறார். ஆனால் இந்த இடத்துல சவுதியை ஈரான் தாக்கும்போது பாகிஸ்தான் வரலை. ஏன் வரலன்னு கேட்டால் ஆல்ரெடி ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு நட்பு இருக்குது, அதனால வரல. இதே சவுதியை ஈரான் இல்லாம வேற ஒரு நாடு தாக்கி இருந்தா பாகிஸ்தான் வந்திருப்பாங்க. யுஏஇக்கு கடன் கொடுக்க இருக்குது, அதாவது பாகிஸ்தான் கடன் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த கடனை நாங்கள் அடைக்கிறதுக்கு ரெடின்ட்டாரு. உங்களுக்கே பாகிஸ்தான் நிலைமை தெரியும், அங்க சாப்பிட வழி இல்லாம இருக்காங்க. ஏன் லெபனானை ஈரான் சேர்த்து கொண்டு இந்த பயணத்திலே பயணிக்கிறது? ஏன்னா அவங்க சப்போர்ட்டிவா வந்தாங்கல்ல. ஹிஸ்புல்லாக்கள் இந்த யுத்தத்துல ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இஸ்ரேல் மேல அட்டாக் பண்றாங்கல்ல. அப்ப இப்ப நீங்க அவங்கள விட்டுட்டு போனீங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் ஒரு ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கூட அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர் விவகாரம் குறித்து உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த யுத்தம் இப்போது யுத்த நிறுத்தத்திலே இருக்கின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை யுத்த நிறுத்தம் சம்பந்தமாக, நிரந்தர யுத்த நிறுத்தம் சம்பந்தமான விரிவான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று தோல்வியிலே முடிவடைந்திருக்கின்றது. இந்த நிலையிலே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் நானும் ஹொர்மூஸ் ஜலசந்தியை மூடியிருக்கின்றேன் என்று அறிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து பல விவகாரங்கள் சமூக வலைத்தளங்களிலே வைரலாக பகிரப்பட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போதைய நிலை எப்படி இருக்கின்றது? மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? இந்த போர் மீண்டும் நடைபெறுமா என்பது குறித்து உங்களோடு சில விடயங்களை கலந்துரையாட நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இன்றும் கூட நான் சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களை நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கிற நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஈரான் ஹொர்மூஸ் ஜலசந்தியை மூடியது. போர் ஆரம்பித்ததே அங்கிருந்து தான். அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தார் இதனை உடனடியாக திறக்க வேண்டும், இப்படித்தான் இந்த போர் மூண்டது. ஆனால் மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப் சொல்கிறார் இப்போது நானும் ஹொர்மூஸ் ஜலசந்தியை மூடி இருக்கின்றேன் என்று. என்ன புதுனம் இது? அது என்னன்னா, இந்த யுத்தத்தில் ஒரு ஆயுதம் ரொம்ப முக்கியங்கிற வகையில் அமெரிக்காட்ட இருக்கிற மிகப்பெரிய ஆயுதம் அணு ஆயுதம். ஈரான் அதை தயாரிச்சிடக்கூடாது, தயாரிக்க போகிறாங்கங்கிறது தான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய குற்றச்சாட்டு. இதை தயாரிக்கிறத நிறுத்த போகிறோம், அணுவை செறிவூட்டுறதை நிறுத்த போகிறோம்னு சொல்லி தான் யுத்தத்துக்கு வந்தாங்க. ஈரான் அணு ஆயுதத்தை விட பெரிய ஆயுதமாக ஹொர்முஸை இழுத்து மூடி விட்டாங்க. இழுத்து மூடினா கப்பல் போக்குவரத்து எல்லாமே ஸ்தம்பிச்சடிச்சு, எனவே பிஸ்னஸ் எல்லாமே எல்லா நாடுகள்லையும் ஒன்றும் பண்ண முடியாத பெரிய இழப்பாக எல்லா நாடுகளுக்கும் ஆகியிருக்கு. நமக்கு தெரியும், பெரிய பெட்ரோல் கிரைசிஸ் எல்லா நாடுகள்லையும் இருக்குது. இப்போ இந்த யுத்தத்தினுடைய டேர்னிங் பாயிண்டாக எது வந்ததுன்னா, யுத்தத்தை நிறுத்துவதாக இருந்தால் ஹொர்முஸை ஈரான் திறக்க வேண்டும். அப்போ யுத்த நிறுத்தத்துக்கு வந்ததே எதுக்குன்னு கேட்டால் ஹொர்முஸை திறக்கிறதுக்கு தான். பேச்சுவார்த்தையில் வந்து ஈரான் வச்ச டிமாண்டை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால நாங்கள் ஹொர்முஸை திறக்கவும் மாட்டோம், நீ சண்டைன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஈரான். கிளம்பி வந்ததுக்கு பிறகு நீ என்ன ஹொர்முஸை மூடுறது, நானே மூடுறேன்னு சொல்லி அமெரிக்க அதிபர் என்ன பண்ணிட்டாருன்னா, அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸை போட்டு நான் மூட போகிறேன் ஒரு பகுதியை மூடி இருக்கிறாரு. ஆனால் இதில் ஈரானுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. ஈரானை பொறுத்தவரை நீங்கள் ஹொர்முஸுக்கு உள்ளே போகிறனாலும் வெளியே வர்றனாலும் ஈரான்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும், இல்லைன்னா ஈரான் உங்களுக்கு அடிப்பாங்க. இதே நேரத்தில் அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஆதரவான கப்பல்கள் போகலாம் வரலாம், ஈரானுடைய கப்பல்கள் போகும்போது நாங்கள் தடுத்து நிறுத்துவோம்னாங்க. இன்றைக்கி 3 நாளாக மூடி வச்சிருக்கிறாரு. 3 நாளும் ஈரானுடைய கப்பல் போகுது, சீனாவுடைய கப்பல் போகுது, அமெரிக்காவால் ஒன்றும் பண்ண முடியலை. நேற்று ஈரானுடைய உள்நாட்டு அலுவல்கள் அமைச்சர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஈரானுங்கிறது 8000 கிலோமீட்டர் பரப்பளவு, நீரிலும் நிலத்திலும் பரப்பளவு கொண்ட ஒரு நாடு. ஈரானில் எந்த பகுதியை மூட போறீங்க, நீங்கள் எந்த பகுதியை மூடினாலும் ஏதாவது ஒரு பகுதியால் நாங்கள் கப்பலை கொண்டு வந்துருக்கோம். நேற்று இமாம் ஹொமைனி துறைமுகத்திற்கு மாபெரும் டேங்கர் ஒன்னே போனது, அமெரிக்காவால் ஒன்றும் செய்ய முடியலை. அது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், இதை திறக்கிறதுக்கு தான் நான் போறேன்னு சொல்லிட்டு போய் அவரே மூடி வச்சிருக்கிறாரு. இப்போ அதை மூடி எவ்வளோ காலம் வைப்பார்? இப்போ உள்ள நிலைமையில் ஈரானை பொறுத்தவரை அவங்களோட நாடு, அவங்களோட ஃபோர்ஸஸ் இருக்கிறாங்க, அவங்க மூடிட்டு உள்ளே வராத வந்து அடிப்பேன்னு சொல்லலாம். இது அமெரிக்கா எங்கே இருக்குது, அமெரிக்காவோட ஃபோர்ஸஸ் இங்கே கொண்டாந்து வச்சுட்டு அதுக்கு கோடிக்கணக்கு பில்லியன் கணக்கு செலவழிச்சு எத்தனை நாளைக்கு வைப்பார்? அதனால் இது சாத்தியப்படாத ஒன்றாக மாறிவிடும். எனக்கு உண்மையில் இந்த யுத்தம்
அமெரிக்கா மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடத்தை கற்பித்திருக்கின்றது. பேர்பட்ட ஒரு தலைவருக்கு நாங்கள் வாக்களித்திருக்கின்றோம் என்ற பாடத்தை அமெரிக்கா மக்கள் கற்றிருப்பார்கள். எனவே இது அமெரிக்காவுக்கு மாத்திரமல்ல, ஒரு தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே ஒரு தலைவரை தெரிவு செய்யும் போது எப்பேற்பட்டவர்களை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்கு இனி வரலாறு, அதாவது உலகம் அழியும் வரை மிகப்பெரிய உதாரண புருஷராக டொனால்ட் ட்ரம்ப் திகழ்வார் என்பதில் எந்த விதமான நம்ம நாட்டில் விதாயக பலையை கொண்டு வந்தார் தானே ஜேஆர் கொண்டு வரும்போது நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னா, இப்படி ஒரு அதிகாரம், விதாயக பலைங்கிற அதிகாரம் ஒரு நல்லவண்ட கையில் கிடைச்சா ஓகே, இது ஒரு கிறுக்கன் கையில் கிடைச்சா எப்படி இருக்கும்னு அப்பவே கேள்வி எழுந்தது. அதுக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி சில பேரை பார்த்தோம்ல, விதாயக பலையை கிடைச்சும் அதில் எந்த ஒரு பலனும் எடுக்காமல் வாழை இலையில சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரி கூத்துக்களை போட்டுக்கிட்டு போனார் நம்முடைய முன்னாள் மைத்ரிபால சிறிசேன. அதுக்கு பிறகு கோட்டா வந்தார். நான் பேசுகிற எல்லாமே கெசட்டு நான் ஆள். அப்போ அந்த ஒரு பவருங்கிறது கிடைக்கிறது. இப்போ அனுராதை எப்படி பண்ணுறாருங்கிறது உலகம் பார்த்துக்கிட்டு இருக்கு. விதாயக பலை தான் கிடைச்சிருக்கு அவருக்கு, ஆனால் அதை அவர் எவ்வளோ நேர்த்தியாக பண்ணுறாருங்கிறத பார்க்குறாங்க. இது மாதிரி ஒரு பவருங்கிறது கிடைக்க வேண்டிய கையில் கிடைச்சா அது பிரச்சனை இல்லை, ஆனால் ட்ரம்ப் மாதிரி ஒருத்தண்ட கையில் கிடைச்சா என்ன ஆகுங்கிறது தான் உலகம் பார்த்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு நாளும். இப்போ ட்ரம்ப்பை பொறுத்தவரையில் இமானுவேல் மெக்ரான், பிரான்சினுடைய அதிபர், அவரை என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் யோசித்து பேசுங்க, நிறைய பேசாதீங்கிறாரு. சாமியார்களுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க, நீங்கள் பேசாமல் இருந்தாலே நீங்கள் சாமி ஆயிடலாம், ஏன்னா பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக. அது மாதிரி இருந்தாலும் என்னென்னா ட்விட் போடுறதும் பேசிக்கிட்டே இருக்கிறதும் கருத்துக்களை சொல்கிறதும் அண்மையில் பாப்பரசராக மாறிவிட்டு. ஆமாம், அப்போ யோசிச்சு பாருங்க, இதெல்லாம் ஒரு அதிபர் செய்யற வேலையா? உலக வரலாற்றில் இப்படி ஒன்று நடந்திருக்கு, ஜனாதிபதியை கண்டதே இல்லை. எனவே இந்த உலகம் இவரை போன்ற சீமான் சொல்லுவாரு, நம்ம நாடு ஒரு 4 பைத்தியக்காரங்க கிட்ட மாட்டிட்டு படுத பாடு இருக்குது என்ன மாதிரி. ஒரு பக்கம் இவர், சில பேர் அப்படி பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கும். எனவே இந்த 20 நிமிடத்தில் அவரை பற்றி பேசுவதாக இருந்தால் நிகழ்ச்சிக்கு வலுவில்லாமல் போய்விடும். சொல்லுங்கள், மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேச்சுவார்த்தை நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக நாங்கள் அறிகின்றோம். அதன் உண்மைத்தன்மை என்ன? அப்படி ஒரு பிரம்மாண்டமான பேச்சுவார்த்தை நடைபெறுமா? கண்டிப்பாக நடைபெறும். மேபி இந்த சண்டே நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சண்டே மிஸ் ஆனால் மண்டே டியூஸ்டேக்குள்ளே பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் மீண்டும் ஒரு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறும். அதனுடைய முன்னோட்டமாகத்தான் நேற்றைய தினம் பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி ஆசிம் முனீர் அவர்கள் ஈரானுக்கு போயிருக்கிறாங்க. ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாரு. பேச்சுவார்த்தை ரொம்ப சுமூகமாகவும் சக்ஸஸாகவும் இருந்தது என்கிற தகவல்களை எல்லாம் ஈரானுடைய பிரஸ் டிவி வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானை எப்படியாவது டிஸ்கஷன் டேபிளுக்கு கொண்டு வர்றது தான் மிக முக்கியமான ஒன்றாக பாகிஸ்தான் கருதுது. இன்னும் சொல்லப்போனால் அவர் போகும்போதே என்ன சொல்லிட்டு போனார்னா, அமெரிக்காவினுடைய சில செய்திகளை நாங்கள் ஈரானுக்கு எடுத்து செல்கிறோம் அப்படின்னு சொன்னார். சேம் டைம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் என்ன சொன்னார்னா, ஆமாம், ஓரிரு நாட்களுக்குள்ளாக நல்ல செய்தி வரும், 2 மகிழ்ச்சிகரமான நாட்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் அப்படிங்கிறார். 2 மகிழ்ச்சிகரமான நாட்கள்னா 2 நாள் டிஸ்கஷனை பேசி உலகத்துக்கே மகிழ்ச்சியை தரப்புறோங்கிறது தான் அவர் சொல்கிறாரு. எனவே இது ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குதுங்கிறதுனால தான் ஆசிம் முனீர் அவர்கள் போய் ஈரானில் இறங்கியிருக்கிறாரு. இந்த போனதில் மெயின் பேச்சுவார்த்தையாக ஈரானை சம்மதிக்க வைக்க வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. என்ன பகுதின்னா, ஈரான் செறிவூட்டல், இந்த யுரேனியத்தை செறிவூட்டுவது 5 ஆண்டுகளுக்கு நாங்கள் நிறுத்துவதற்கு தயாருங்கிறாங்க. பேச்சுவார்த்தையில் 21 மணி நேரம் நடந்த இஸ்லாமாபாத் டாக்ல இதுதான் நடந்தது. ஆனால் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, 20 ஆண்டுகளுக்கு நீங்கள் செறிவூட்டவே கூடாது அப்படிங்கிறாங்க. இப்போ 20 ஆண்டா அல்லது 5 ஆண்டா என்கிற ஒரு பேச்சு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த செறிவூற்றுதல்ங்கிறது 5 ஆண்டுகளாக இருந்தாலும் 20 ஆண்டுகளாக இருந்தாலும் 0 பாயிண்ட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அமெரிக்காவினுடைய கோரிக்கை. அதை தாண்டி ஆல்ரெடி 460 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஈரானிடத்தில் இருக்குது. இதில் 9 தொடக்கம் 10 அணுகுண்டுகளை தயாரிக்க முடியும். இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை என்ன பண்ணுறது? ஒன்றும் ஈரானுக்குள்ளேயே ஒரு பாதுகாப்பான இடத்தில் மேலும் செறிவூட்டாமல் அதை அப்படியே வைக்க வேண்டும் சர்வதேச கண்காணிப்பில். இல்லை என்றால் 2 நாட்டுக்கும் பொதுவான 3ஆம் தரப்பு ஒரு நாட்டுக்கு இதை ஒப்படைச்சு பாதுகாக்கணும். 3ஆம் தரப்பு நாடுனா இப்போதைய நிலையில் பாகிஸ்தானுக்கு மட்டும்தான் ஒப்படைக்க முடியும். அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் பொதுவானவங்க, பாகிஸ்தானுக்கு ஒப்படைப்பது, அவங்க அதை பாதுகாப்பாங்க. இல்லைன்னா செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை 60% செறிவூட்டியதை மீண்டும் கீழே மைனஸ் பண்ணலாம், 3.6க்கு மைனஸ் பண்ணுவது.
இந்த பேச்சுவார்த்தைகள் மெயின் பேச்சுவார்த்தை. இதுக்கு ஈரான் வந்து எவ்வளவு தூரம் சம்மதிக்க போகிறாங்க, ஈரான் எவ்வளவு தூரம் சம்மதிக்கிறாங்களோ அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு போனால் தான் அது வெற்றி அளிக்கும். திரும்ப அங்கே போய் உட்காந்துக்கிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து பேசினா சரிப்பட்டு வருமா? அதுதான் ஆசிம் முனீர் அவர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். பெரும்பாலும் ஈரானை பாகிஸ்தானியர்கள் சம்மதிக்க வைப்பார்கள் என்று நம்ம நம்ப முடியும். ஏன்னா அதுக்கு சில சாதக பாதகம் இருக்குது. ஒன்று, இஸ்லாமியர்கள் என்கிற ஒரு உடன்பாடு இருக்குது ஆல்ரெடி. ரெண்டாவது, பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையில எல்லை பகிர்வு இருக்குது. மூன்றாவது, எப்போ அமெரிக்காவுக்கு தலைவலி வந்தாலும் அப்போ பாகிஸ்தான் தான் வந்து நிற்கும். அமெரிக்காவை பொறுத்தவரையில் காசா ஓர் அது இதில் தான் வந்து கத்தார் வந்து மீடியேட் பண்ணுவாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு தலைவலின்னு வந்துச்சு, சைனாவோட தலைவலினாலும் பாகிஸ்தான் தான் வருவாங்க, ஆப்கானில் தலைவலினாலும் பாகிஸ்தான் தான் வருவாங்க. இப்போ கடைசியாக கத்தார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதில் மெயின் மீடியேட்டர் யாருன்னு கேட்டால் பாகிஸ்தான். எனவே பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவோடு நெருங்கிய ஒரு தொடர்பு இருக்கிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்தியா அணு ஆயுத பலம் கொண்ட நாடாக மாறிய அதே நேரம் பாகிஸ்தானும் மாறியது. உலகத்தில் அணு ஆயுத பலம் கொண்ட ஒரே இஸ்லாமிய நாடு பாகிஸ்தான் மட்டும்தான். அதுக்கான காரணம் என்ன? நீ பண்ணிக்க, ஏன்னா அமெரிக்காவுடைய செல்லப்பிள்ளை. அதனால் எப்படியாவது அமெரிக்காவுக்காகவாவது ஈரானை சம்மதிக்க வைக்க வேண்டிய இடத்துல பாகிஸ்தானியர்கள் இருக்கிறாங்க. ஈரானியர்களும் பாகிஸ்தான்காரன் சொன்னால் கேட்டுக்கிடுவாங்க கொஞ்சம். அதனால தான் வந்தாங்க, இல்லைன்னா வரமாட்டாங்க. வேறு யாரும் மீடியேட் பண்ணியிருந்தா அப்படி வந்திருக்க மாட்டாங்க. எனவே இதில் ஒரு சாதகம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷரீப் சவுதி, துருக்கி, கத்தார் நாடுகளுக்கு பயணிச்சிருக்கிறாரு. இந்த பயணம் எதற்காக, என்ன எல்லாம் இந்த பயணத்தில் நடைபெற போகிறது? இது என்னன்னா, அதாவது ஈரானுக்கான பயணம், பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி போயிட்டாரு. அங்கே போய் ஈரானை கன்வின்ஸ் பண்ணுகிற வேலையை அவர் பண்ணிடுவார். அது சாத்தியமும் கூட, ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம். இதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தானோட சேர்த்து வலுவான ஒரு தரப்பு அவங்களுக்கு தேவைப்படுது. ஏன்னா துருக்கியை பொறுத்தவரையில் துருக்கி தெளிவான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். என்ன நிலைப்பாடுன்னு கேட்டால், இப்போ ஈரான் அடி வாங்கிச்சுன்னு சொன்னால் ஈரானை அண்டர் கண்ட்ரோல் இல்லாமல் டோட்டலாக டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அடுத்ததாக இஸ்ரேல் யாரை கை வைப்பான்னா துருக்கியில் தான் கை வைப்பான். ஏன்னா அடுத்து இருக்கக்கூடிய அவங்க ஒட்டோமான் கலிஃபேட் வச்சுக்கிட்டு இருந்தவங்க, துருக்கியை வீழ்த்தணும், துருக்கி மேலே தான் அடுத்த அபாண்டங்கள் சொல்லப்படும்னு வெளிப்படையாகவே துருக்கியினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மிக தெளிவாக பேசுகிறார். அப்படியெல்லாம் இருக்கும்போது துருக்கியோட ஸ்டாண்டு, காசா ஓர் நடக்கும்போது துருக்கி வந்து இஸ்ரேலை தனிநாடாக அங்கீகரித்த ஒரு நாடு. ஆனால் காசா ஓர் நடந்துகிட்டு இருக்கும்போதே துருக்கி இஸ்ரேலுடனான தொடர்புகளை எல்லாம் கட்டமாக இல்லாமல் ஆக்கிட்டாங்க. துருக்கியில இருந்து தான் நிறைய இரும்பு தாதுகள் இஸ்ரேலுக்கு போகும். எல்லாத்தையுமே, ஈவன் சிமெண்ட் உட்பட எல்லாத்தையுமே பொருளாதார ரீதியாக முடக்கிட்டாங்க துருக்கி. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இஸ்ரேலோட அவங்களுக்கு ஒரு முருகல் நிலை இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த ஓரில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஈரானுக்குள்ள தரைப்படையாக ஒரு குழு நுழைகிறதா இருந்தால் யாரை நுழை வைக்க பார்த்தாங்கன்னு சொன்னால் குர்துகள் யாருன்னு கேட்டால் சன்னி முஸ்லீம்கள். இவங்களை எப்படியாவது உள்ள அனுப்பணும்னு ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு ஃபண்டு பண்ணுறது, ஆயுதம் கொடுக்கறது, எல்லாம் பண்ணுறது யாருன்னு கேட்டால் துருக்கி தான் பண்ணுறாங்க. ஐஎஸ்க்கு எதிராக, பயங்கரவாதத்துக்கு எதிராக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ உடனடியாக துருக்கி தலையிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் ஈரானுக்குள்ளே நுழையக்கூடாது, நுழைஞ்சிங்கன்னா ஈரானும் உங்களுக்கு அடிப்பான், நாங்களும் அடிப்போம், எங்கள்கிட்ட இருந்து எந்த உதவியும் எதிர்பார்த்தக்கூடாது. ஏன்னா ஈரான் வீழ்வது என்பது இந்த நேரத்தில் இஸ்ரேலை வலுவாக்கும். அதை நம்ம நாட்டிலையும் சில பேர் புரிஞ்சுக்கிறது இல்லை. இஸ்ரேல் மேலே வந்துகிட்டே இருப்பான் ஈரான் விழுந்துச்சுன்னு சொன்னா. அந்த அடிப்படையில் துருக்கியை வந்து இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள பாகிஸ்தான் தனக்கு வலுவாக கொண்டு வந்து நிறுத்த பார்க்கிறது. அதே மாதிரி சவுதி அரேபியாவையும் தனக்கு சப்போர்ட்டிவாக வந்து நிறுத்த பார்க்கிறது. என்று கேட்டால் சவுதி அரேபியாவில் நாம் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கலாம் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில். ஆனால் இந்த விவகாரத்தில் சவுதி அரேபியா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி சொன்னால் யுத்த நிறுத்தம் வரணும். ஏன்னா சவுதிக்கு என்னதான் நம்ம மௌலவிமார்கள் யாரும் பேசலாம், இஸ்ரேலு பரவாயில்லை, ஈரானை விடலாம் பேசலாம். ஆனால் சவுதிக்கு தெரியும் ஈரானா இஸ்ரேலாண்டு வந்துட்டா ஈரான் நமக்கு பரவாயில்லை, அதனால் ஈரான்காரங்க இருக்கிறது நல்லது தான்ங்கிற லெவலில் இருப்பாங்க. சவுதி அதை புரிஞ்சதுனால தான் சவுதியோட பாகிஸ்தான் பேச ரெடி ஆகிறாங்க, கத்தாரோட பேச ரெடி ஆகிறாங்க. இதை தாண்டி இதுக்குள்ளே இன்னொரு பாலிடிக்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டால், இப்போ ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க போகிறாங்கிறது தானே பேசுபொருள். ஆல்ரெடி அணு ஆயுதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறது யாரு? பாகிஸ்தான். ஆல்ரெடி பாகிஸ்தானுக்கும் சவுதிக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த காசா போர் நடந்துகிட்டு இருக்கும்போது சவுதியை யாராவது தாக்கினா பாகிஸ்தான் வரும், பாகிஸ்தானை யாராவது தாக்கினா சவுதி வரும். ஆனால் இந்த இடத்துல சவுதியை ஈரான் தாக்கும்போது பாகிஸ்தான் வரலை. ஏன் வரலன்னு கேட்டால் ஆல்ரெடி ஈரானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் ஒரு நட்பு இருக்குது, அதனால் வரல. இதே சவுதியை ஈரான் இல்லாமல் வேற ஒரு நாடு தாக்கி இருந்தால் பாகிஸ்தான் வந்திருப்பாங்க. சவுதிக்கு முழுக்க சவுதியினுடைய ரோயல் ஃபோர்ஸஸாக இருந்தாலும் சரி, எல்லா ஃபோர்ஸஸுக்குமே பயிற்சி கொடுக்கிறது வந்து பாகிஸ்தான் தான்.
அதை புரிஞ்சுக்கிறோம். சவுதி இராணுவம் எல்லாம் வச்சிருக்கிறான், அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது முழுக்க பாகிஸ்தான் இராணுவம் தான் கொடுப்பாங்க, எல்லா இன்டெலிஜென்ஸ் வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க. எனவே சவுதி பாகிஸ்தான் தொடர்புங்கிறது ரொம்ப முக்கியம். இதை தாண்டி சவுதி பாகிஸ்தான், சவுதி ஈஜிப்ட் இராணுவ வலிமை கொண்ட ஒரு நாடு. இஸ்ரேலுக்கு அவர்கள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருந்தாலும் ஒரு முருகலோடு இருக்கக்கூடிய நாடு தான். அப்துல் ஃபத்தா சிசி முழுக்க இஸ்ரேலை ஆதரிக்கிற ஒரு ஆள் நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த சவுதி என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் ஈஜிப்டையும் தங்களுடைய லைனுக்குள்ளே கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. அதை தாண்டி துருக்கி, சவுதி அரேபியா, துருக்கியினுடைய கடற்படைக்கும் சவுதி அரேபியாவுடைய கடற்படைக்கும் இடையில் அண்மையில் ஒரு ஒப்பந்தம் கூட நடைபெற்றது. அப்போ துருக்கி, எகிப்து, சவுதி அரேபியா, பாகிஸ்தான், கத்தர், இந்த நாடுகள் எல்லாம் ஒரு லைனுக்கு வர்றாங்கன்னு கேட்டால் ஒரு இராணுவ வலிமை, நம்ம எல்லாரும் ஒன்றாக வரணுங்கிற மாதிரியான ஒரு லைனுக்கு வர்றாங்க. எனவே இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பக்கம் நின்று அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியும். இவங்க எல்லாமே அமெரிக்கா, இவங்க சொன்னால் கேட்குற இடத்துல அமெரிக்கா இருப்பான். அந்த அழுத்தத்தை உண்டாக்குறதுக்கு தான் அமெரிக்கா இப்போ ஈரானை சம்மதிக்க வைக்கிறது ஒரு பக்கம், அமெரிக்காவை சம்மதிக்க வைக்கணும்ல, அதுக்காக வேண்டி தான் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள கத்தரை கொண்டு வர்றாங்க. கத்தர் ஆல்ரெடி எப்படியுமே ஈரான் பக்கம் தான் நிற்பாங்க. அதனால் இந்த பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அதே மாதிரி சவுதியை கொண்டு வருவாங்க, எகிப்தை கொண்டு வருவாங்க, துருக்கியை கொண்டு வருவாங்க. எகிப்துக்கு இந்த பயணத்தில் அவர் போகலை, நேற்று கிளம்பிட்டார், இப்போ கத்தரில் போய் இறங்கிட்டார். சனிக்கிழமை வரைக்கும் அவருடைய பயணம் இருக்குது. இந்த நாடுகளை எல்லாம் லைனுக்குள்ளே கொண்டு வந்து இந்த நாடுகள் மூலமாக அமெரிக்காவுக்கு அழுத்தம் கொடுக்குற அதே நேரம் அவங்களுடைய இராணுவ தளபதியை விட்டு ஈரானை சம்மதிக்க வச்சிருவார். ரெண்டுமே சேம் டைம் நடந்ததுன்னா பேச்சுவார்த்தை சக்ஸஸ் ஆயிரும். ஷெபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி ஆகிய நாடுகளுக்கு பயணம் செஞ்சாலும் மறுபக்கத்தில் இருக்கக்கூடிய துபாய், பஹ்ரைன், குவைத் போன்ற நாடுகளுக்கு பயணம் செய்யவில்லை. இது ஒரு மிக முக்கியமான பேசு பொருளாக பேசப்படுகின்றது. என்ன காரணம், ஏன் அவர் போகவில்லை? இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டால், நம்ம என்னதான் நீங்கள் மிடில் ஈஸ்ட், குறிப்பாக கல்ஃப் கண்ட்ரிஸ் எடுத்து, கல்ஃப் கண்ட்ரிஸ்லாம் 6 கண்ட்ரிஸ் இருக்குது. சவுதி இருக்கிறாங்க, கத்தார் இருக்குது, துபாய் UAE இருக்கிறாங்க, குவைத் இருக்குது, பஹ்ரைன் இருக்குது, ஒமானையும் சேர்த்துக்கிறவாங்க. இதுக்குள்ளே அவங்க கல்ஃபுக்குள்ளே வரலன்னாலும் சேர்த்துக்கிறவாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இந்த மாதிரி நாடுகள் சேர்ந்தது தான் கல்ஃப் கண்ட்ரீஸ் என்று வச்சிருக்கிறாங்க. கல்ஃப் அரப் கண்ட்ரீஸ், நன் கல்ஃப் அரப் கண்ட்ரீஸ் என்று 2 வச்சிருக்கிறாங்க. நன் கல்ஃப் அரப் கண்ட்ரீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்குள்ளே எகிப்தும் வருவாங்க. இப்போ கத்தரை, அதாவது துபாயை பொறுத்தவரையில் துபாயினுடைய ஆட்சியாளர்களில் அதுக்குள்ளே 7 கண்ட்ரிஸ் இருக்குல்ல, இந்த 7 ஸ்டேட்டு ஒன்றாக வந்தது தான் ஒரு கண்ட்ரியாக UAEன்னு வச்சுருக்கிறாங்க. இந்த 7 ஸ்டேட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7க்குள்ளேயே நிறைய கருத்து வேறுபாடு இருக்குது. ஷார்ஜாவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா துபாயினுடைய மன்னருடைய போங்குகளுக்கெல்லாம் மொத்தமாக அக்செப்டபிள் கிடையாதவங்க. இந்த பிரச்சனையும் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சூழலில் இந்த முஸ்லீம் நாடுகளுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வலுவாக ஃபண்டு பண்ணி நிறைய சிக்கல்கள் இஸ்ரேலுக்கு ரொம்ப ஃபேவராக நடக்கக்கூடியது யாருன்னு பார்த்தா UAE தான். நீங்கள் சூடான் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, யமனில் சவுதி உள்ள பூந்து அடிச்சு வரட்டுனா அந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, இது எல்லாமே யார் பண்ணுறான்னு கேட்டால் நேரடியாகவே UAE, யமனுக்குள்ள 2 கப்பல், ஆயுத கப்பல் 3 மாதத்துக்கு முன்னாடி UAE ஆயுத கப்பல் போனது. சவுதி அரேபியாவுடைய ராயல் ஃபோர்ஸஸ் குண்டு போட்டு ஆயுத கப்பலை அழிச்சாங்க. இது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். அப்போ சவுதிக்கும் UAEக்கும் இடையில் ஒரு பெரிய இன்டர்னல் வார் ஒன்று போய்கொண்டே இருக்கிறது. UAE நம்ம கல்ஃபையே காவு கொடுக்குறாங்க, UAE முழுவதுமாக இஸ்ரேல் பக்கம் சாயிறாங்க. இஸ்ரேலை அங்கீகரிக்கிறதுங்கிறது வேறு, அவங்களோட பார்வையில் அங்கீகரிக்கிறதுங்கிறது வேறு. ஆனால் நீங்கள் ஏன் அவங்களாகவே மாறுறீங்கிற கேள்வி உண்டு சவுதிக்கு இருந்து கொண்டே இருக்கிறது. ஏன்னா சவுதியை பொறுத்தவரையில் இப்போ இவன் நல்லவனா அவன் நல்லவனாங்கிறத தாண்டி நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் யார் என்கிற இடத்துல தான் சவுதி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமெரிக்காவை பகைச்சு கொள்ளவும் முடியாது, ஈரானோட நெருங்கி கொள்ளவும் முடியாது. அப்போ ஈரான் அணு ஆயுதம் தயாரித்து வந்து அவனோட சேர்றதை விட தயாரிச்சிருக்கிற பாகிஸ்தானோட சவுதி அரேபியா சேர்ந்து போயிடலாம். இதை தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பதாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் UAEக்கு கடன் கொடுக்க இருக்குது. அதாவது பாகிஸ்தான் கடன் கொடுக்க இருக்கிறாங்க. அந்த கடனை நாங்கள் அடைக்கிறதுக்கு ரெடின்ட்டாரு. உங்களுக்கே பாகிஸ்தான நிலைமை தெரியும், அங்கே சாப்பிட வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ நம்ம நாடாவது எக்கானமிக்கில் மேலே வந்துட்டோம், இப்போ கிரைசிஸில் இருந்து. பாகிஸ்தான் இன்னும் மேலே வரல. IMFல கடன் எடுத்துருக்கிறாங்க. இராணுவத்தில் பெரிய வலிமை தான், அணு ஆயுதம் எல்லாம் இருக்குது. அணு ஆயுதம் இருந்து அணு ஆயுதத்தை வச்சு சாப்பிட முடியுமா? சோறு இருக்கணும்ல சாப்பிட்றதுக்கு. அப்போ அவங்க பொருளாதார ரீதியில் ரொம்ப பலவீனப்பட்டு கடன் வாங்க முடியுமா? உங்களுக்கு கொடுக்கறத நினைச்சும் பார்க்க முடியாது. இந்த சூழல் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் UAEக்கு நாங்கள் கடனை திருப்பி தர்றோம்ங்கிறாங்க. எந்த தைரியத்தில் சொல்கிறாங்கன்னா சவுதி கொடுக்குது, நான் கடனை தர்றேன், நீ கட்டி முடிச்சிரு, நீ அந்த பக்கமே போயிடக்கூடாது, ஏன்னா அவங்க ரொம்ப டேஞ்சரு என்கிற இடத்துக்கு UAEக்கு சாயாமல் சவுதி பக்கமே முழுவதுமாக பாகிஸ்தான் சாய்ந்து நிற்கிறது. இன்னொன்று UAE நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது.
யுஏஇ வந்து முழுவதுமாக அமெரிக்காவா மாறி நிற்பாங்க. யுஏஇ பிசினஸை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா யுஏஇக்கு உள்ளதான் நீங்க திர்ஹம்ல பிசினஸ் நடக்கும். நீங்க அதை வந்து அமெரிக்கான்னு நினைச்சுக்கோங்க, இன்டர்நேஷனல் மார்க்கெட்டா தான் பிசினஸ் நடக்கும். யுஏஇல டாலர் வந்து ஏற்ற இறக்கம். இப்போ இங்க டாலர் 313 ரூபாண்டுவீங்கல்ல, இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு டாலர் எவ்வளவுன்னு கேட்டால் 313 ரூபா அல்லது 300 ரூபா இப்படி சொல்லுவீங்க. ஆனே யுஏஇல போன மாதம் டாலர் எவ்வளவுன்னு கேளுங்க, இந்த மாதம் எவ்வளோ டாலர்னு கேளுங்க, அங்கே மாறவே மாறாது. காரணம் என்னன்னு கேட்டால் அது அவங்களுக்குள்ள ஒரு எக்ரிமெண்ட். டாலருடைய ஏற்ற இறக்கமே அங்கே கிடையாது. முழுக்க டாலர் பிஸ்னஸ் ஒன்று அங்கே இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறதுனால யுஏஇயை போய் நம்ம சம்மதிக்க வச்சு இதுக்குள்ளே கொண்டு வரது டைம் வேஸ்ட். இதனால் யுஏஇ பக்கம் அவர் போகலை. பஹ்ரைனும் கிட்டத்தட்ட இதே நிலைமையில் இருக்கிறாங்க. பஹ்ரைன் ஒரு புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதியினுடைய ஒரு காலனி மாதிரி தான் அது இருக்கும். ஆனாலும் அவங்க முழுவதுமாக அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறார்கள். இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தின்படி அவங்க இஸ்ரேலோட கூட்டணியில் இருக்கிறாங்க. எனவே அவங்களை இந்த யுத்தத்துக்கு பிறகு கொஞ்சம் சமாதானப்படுத்தி கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமில்லை. டைம் வேஸ்ட். ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஆட்களும் கிடையாது. குவைத்தும் அவ்வளோ பெரிய ஆட்களும் கிடையாது. யார் இங்கே பெரிய அண்ணன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சவுதி தான். அப்போ அடுத்ததாக கத்தார் தான். அதாவது துபாய் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பெரிய வேர்ல்டு மார்க்கெட் அதெல்லாம் இருக்குது. ஆனால் பொலிட்டிக்கலில் யார் பெரிய ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கத்தர், சவுதி அரேபியா இந்த ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டாரு ஷபாஸ் ஷரீஃப். மூணாவதாக துருக்கி. ஆல்ரெடி ஈஜிப்ட் சரி அவங்களுக்குள்ள வந்துட்டாங்க, அதனால தான் துருக்கியை பிடிக்கிறாங்க. இந்த காரணங்களால தான் இந்த 3 நாட்டையும் ஓரம் வச்சுவிட்டு நம்ம இவங்களை லைனுக்கு எடுத்துருவோம், எடுத்து இந்த பேச்சுவார்த்தையை சக்சஸ் பண்ணுவோம்ன்றதுக்காக அவர்களை அழைத்திருக்கிறார். ஈரானுக்கும் யுத்த நிறுத்தம் என்றால் லெபனானுக்கும் யுத்த நிறுத்தம். அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை, இஸ்ரேலும் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போது லெபனானுடன் தனியான ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற போவதாக நான் அறிகின்றேன். அந்த விடயம், அந்த செய்தி தொடர்பிலான விளக்கத்தை தான். அதாவது இந்த யுத்தத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈரான் மேல அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறாங்க. இதே நேரத்தில் இஸ்ரேல் ஆல்ரெடி லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க யுத்த நிறுத்தத்தை மீறி. அப்படி நடக்கும்போது ஈரானோட சண்டை ஆனத்தோட ஈரானுக்கு சப்போர்ட்டிவாக லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிக்கிறாங்க. இன்றைக்கும் கடுமையான அட்டாக் நடந்து கொண்டு இருக்குது. இந்த சூழலில் நம்ம யுத்தத்தை நிறுத்துவோம்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை அமெரிக்கா தரும்போது ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே யுத்தத்தை நிறுத்திக்கிடுவோம். யுத்த நிறுத்தம்னா எங்களுக்கும் யுத்த நிறுத்தம், லெபனானுக்கும் யுத்த நிறுத்தம், ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தானே சண்டைக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் ஆமான்னு தான் சொல்லியிருந்தாங்க. பேச்சுவார்த்தைக்கு முன்பதாக ஷபாஸ் ஷரீஃபே என்ன சொல்லியிருந்தாருன்னா, லெபனான்லையும் ஈரான்லையும் தான் யுத்த நிறுத்தம்னு சொல்லியிருந்தார். திடீர்னு அமெரிக்க அதிபருக்கு முன்னாடி இஸ்ரேலிய பிரதமர் என்ன சொன்னார்னா, இல்லை லெபனானில் யுத்த நிறுத்தம் இல்லை, அது வந்து ஈரானில் மட்டும்தான் யுத்த நிறுத்தம்னாரு. அதுக்கப்புறம் அமெரிக்க அதிபர் ஆமாம் அது ஈரானில் மட்டும்தான் யுத்த நிறுத்தம் அப்படின்ட்டு இவர் சொன்னதையே வழிமொழிஞ்சார். இது ஒரு பிரச்சனையாக மாறியது. அதுக்கு பிறகு இதை சமாளிக்கிறதுக்கு கொண்டாந்து ஒரு திட்டம் என்னன்னு கேட்டால், ஈரானோட நாங்கள் யுத்த நிறுத்தத்தை பேசிக்கிடுவோம், லெபனானும் இஸ்ரேலும் ஒரு யுத்த நிறுத்தத்தை பேசி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. இதில் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்குது. என்ன சூழ்ச்சின்னா, ஈரானோட யுத்த நிறுத்தத்துக்கு முடிவுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப இஸ்ரேல் லெபனான் மேலே அடிக்கவே முடியாது. அடிச்சாங்கன்னு வைங்க, ஈரான் மேலே அடித்ததுக்கு சமானமாகும், யுத்த நிறுத்தத்தை மீறியதாகும். ஈரானே களமிறங்கி திரும்பி அடிக்கலாம் இஸ்ரேல் மேலே, அமெரிக்கா கேள்வி கேட்க முடியாது. ஆனால் லெபனானும் இஸ்ரேலும் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா எந்த நேரம் நினைச்சாலும் இஸ்ரேல் லெபனானுக்கு அடிப்பான். ஆமாம், இதைத்தான் ஹிஸ்புல்லா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உங்களை கொஞ்சம் கொழுவ பார்க்குறாங்க, உங்களை ஏமாற்ற பார்க்குறாங்க, மாட்டிக்காதீங்க. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் இன்னைக்கு நடக்குது பேச்சுவார்த்தை அமெரிக்காவில், இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படிங்கிறாரு. நேற்று ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, இன்றைக்கி ஒரு சாதாரணமான பேச்சுவார்த்தை நெக்ஸ்ட் வீக்கும் நடக்க இருக்கிறது. நாங்கள் இதுக்கு ஏற்றுக்கிறவே மாட்டோம்னு ஹிஸ்புல்லாக்கள் தெளிவாக சொல்கிறாங்க. அதுதான் புத்திசாலித்தனமும் கூட. ஆனால் லெபனானுடைய கவர்மெண்ட்டை அமெரிக்காவுடைய கவர்மெண்ட் மாதிரி அது அவங்க சொன்னால் கேட்டுக்கிறவாங்க. அவங்களுக்கு சொல்லி என்னென்னா, நீங்கள் இஸ்ரேலோட 93க்கு பிறகு நடக்கிற ஒரு பேச்சுவார்த்தை நீங்கள் நேரடியாக பேசி முடிச்சுக்கிறங்கிறாங்க. இது முடிவுக்கு வராது. இது பேச்சுவார்த்தை நடத்தினா திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால், ஹிஸ்புல்லாக்கள் ஆயுதத்தை கீழே வைக்கல, ஹிஸ்புல்லாக்கள் சரணராகலை, ஹிஸ்புல்லாக்கள் மேலே நாங்கள் அட்டாக் பண்ணுறோம்ட்டு பொதுமக்கள் மேலே திரும்ப இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவான். அப்போ ஈரானுக்கு கேள்வி கேட்க முடியுமா? ஏன்னா உங்கள் எக்ரிமெண்ட் வேறு, இந்த எக்ரிமெண்ட் வேறுன்றுவான். அதனால தான் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை தனியான எக்ரிமெண்ட்டுக்கெல்லாம் போக முடியாது, எங்களோட லெபனான் எக்ரிமெண்ட்டுக்குள்ளே வந்துடணும். யுத்த நிறுத்தம்னா ஈரானுக்கும் யுத்த நிறுத்தம், லெபனானுக்கும் யுத்த நிறுத்தம், சண்டைண்டா ஈரானுக்கும் சண்டை, லெபனானுக்கும் சண்டை, இப்படி கொண்டு வருவோம்ங்கிறாங்க. இதைத்தான் எப்படியாவது பிரித்து கொண்டு வந்துடணும்னு இஸ்ரேல் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஈரான் அதை ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எப்படி முடியும் என்பதை பொறுத்து தான் அடுத்த கட்டம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யுத்த நிறுத்தம் இப்போது அமுலிலே இருக்கின்றது. ஆனாலும் ஈரான் மிக கடுமையாக, ஈரானுடைய கோரிக்கை லெபனானை தாக்கக்கூடாது, அதனால்தான் இந்த பேச்சுவார்த்தை இழுபட்டு கொண்டிருப்பதாக நான் அறிகிறேன். ஏன் லெபனானை ஈரான் சேர்த்து கொண்டு இந்த பயணத்திலே பயணிக்கிறது? ஏன்னா அவங்க சப்போர்ட்டிவா வந்தாங்கல்ல, ஹிஸ்புல்லாக்கள் இந்த யுத்தத்தில் ஈரானுக்கு சப்போர்ட்டிவா இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணுறாங்கல்ல. அப்போ இப்போ நீங்கள் அவங்கள விட்டுட்டு போனீங்கன்னா
ஹிஸ்புல்லாக்களை யார் கை கொடுப்பா? அவங்களை உருவாக்கினதே ஈரான் தானே, தங்களுக்கு சப்போர்ட்டுக்கு தான் உருவாக்கினாங்க. இப்போ கைவிட முடியாதுல்ல, அதனால தான் பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. கைவிட்டவும் கூடாது. கைவிட்டாங்கன்னா ஏற்கனவே நான் சொன்ன விளைவு நடக்கும். லெபனான் மேலே எப்போனாலும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவான். யாரும் கேட்க பார்க்க முடியும், அனாதை பிள்ளை மாதிரி ஆயிடுவாங்க. அதனால தான் அந்த பிடியை பிடிச்சிக்கிட்டே நிற்கிறாங்க. இல்லை லெபனானை சேர்த்து இன்க்ளூட் பண்ணியே கொண்டு வாங்கன்னு சொல்லி அதுக்கு தான் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைய நாளுக்கான இறுதி வினா, இன்னும் ஓரிரு தினங்களில் நடைபெறவிருக்கக்கூடிய மிக முக்கியமான பேச்சுவார்த்தை வெற்றி அளித்து யுத்த நிறுத்தம் தொடரான யுத்த நிறுத்தம் அமுலிலே இருக்கக்கூடிய நிலையிலே ஏதாவது சூழ்ச்சிகள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டால், அதாவது ஹர்மூஸை நெருங்க நினைத்தால், இப்படியான ஏதாவது செய்வாங்கல்ல, இப்படி எதுவும் நடைபெற்றால் ஈரானுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும்? ஈரான் எப்படியான ரியாக்டிவ்? கன்ஃபார்மாக அட்டாக் பண்ணுவாங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னார்ன்னு கேட்டால், சமாதான பேச்சுவார்த்தை ஞாயிற்றுக்கிழமை நடக்க இருக்கும்போது என்ன சொன்னாருன்னா, எங்களுடைய 2 கப்பல் உள்ளே போயிடுச்சு, உள்ளே போய் இருக்கக்கூடிய கன்னி வெடியெல்லாம் அகற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். பச்சை பொய்யோ சொன்னார். ஏன்னா ஈரான் தெளிவாக வீடியோவே போட்டுவிட்டான்னு கேட்டால், கப்பல் வரும்போதே ஈரான்காரங்க சொல்கிறாங்க, உள்ளே வராத, எச்சரிக்கை தர்றோம், யூஎஸ் கப்பல் திரும்பி போயிடணும், உள்ளே வந்தீங்கன்னா அட்டாக் பண்ணுவோம், எங்கள் இராணுவம் தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் உள்ளே எல்லாம் அதை ரிட்டர்ன் போயிட்டாங்க. அப்போ ஆல்ரெடி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐஆர்ஜிசி ஒரு வரைபடம் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த வரைபடத்தை எல்லா கப்பலும் வச்சுக்கிறணும்னு சொல்லி. இப்போ ஹொர்முஸில் மட்டுமே 3000க்கு மேற்பட்ட கப்பல்கள் நிற்குது. ஹொர்முஸில் இந்த யுத்தத்தில் அப்படியே நிற்குது. இதில் 20,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இந்த கப்பல்களில் மாலுமிகள், சுற்றுலா கப்பல்களும் இருக்குதுன்னு சொல்லி நேற்று அல் ஜசீரா சொல்கிறாங்க. 20,000 பேர் இந்த ஹொர்முஸ் நீர்ப்பரப்புக்குள்ளே மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க. யுத்த நிறுத்தம் சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் அங்கே போக முடியும், இல்லாட்டி இந்த பக்கம் வர முடியும். இதுக்கிடையில் அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் ஹொர்முஸுக்குள்ளே வந்தால் கன்ஃபார்மாக நாங்கள் இப்போ மட்டும் இல்லை, சமாதானம் ஆனதுக்கு பிறகு அமெரிக்க இராணுவம் வரக்கூடாது. ஹொர்முஸ் வழியாக அமெரிக்காவுடைய ஃபோர்ஸஸ் போகவே கூடாதுங்கிறது ஆல்ரெடி இருக்கிற ஒரு நிபந்தனை. வந்தால் கன்ஃபார்மாக ஈரான் தாக்குதல் நடத்துவாங்க. இப்போ ஈரானை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கிறீங்க, ஈரான் 40 வருஷமாக ஒரு 50-50 பேலன்சிங்கில் தான் இருந்தாங்க. அமெரிக்கா நமக்கு எப்பயும் அடிக்கலாம், அடித்தா வென்றுவோமா வெல்ல மாட்டோமா இருந்தாங்க. இப்போ அடித்தா வென்றுட்டாங்க. இப்போ என்னென்னா இவ்வளவு தானா, இப்போ எது வந்தால் நாங்கள் சமாளிப்போம்ன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. அதனால் இனிமேல் எது வந்தாலும் அவங்க ரிப்பீட் அடிப்பாங்க. அதனால் ஹொர்முஸுக்கெல்லாம் அந்த ஏமாற்றுகிற வேலை, சித்து விளையாட்டெல்லாம் திரும்ப பண்ண முடியாது. இன்னொன்று என்ன கேட்டால், இந்த ஏமாறுற அளவுக்கு அரபுகள் மாறி இருப்பாங்கன்னு நான் நம்பலை. இந்த பாரசீகத்தை சேர்ந்தவங்க அவங்களுடைய வலிமையை பார்க்கும்போது அப்படியான ஆட்கள் கிடையாது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம். எது எவ்வாறாக இருந்தாலும் யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும், உலகத்திலே சமாதானம் மிளிர வேண்டும் என்பது தான் எங்களுடைய மிகப்பெரிய பிரார்த்தனையாக இருக்கின்றது. இன்றும் கூட வரும் வரையிலே ஒரு செய்தியை வாசித்திருந்தேன். அதாவது இந்த யுத்தம் தொடர்ச்சியாக நடைபெறுமாக இருந்தால் பசியால் பல நாடுகள் வாடும் என்ற ஒரு மிக மோசமான பயங்கரமான செய்தியையும் வாசிக்க கிடைத்தது. எனவே இறைவன் அருளால் இந்த யுத்தம் நிறைவுக்கு வர வேண்டும், அனைவரும் சமாதானமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்னுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்து என்னுடைய எல்லா வினாக்களுக்கும் பதில்களை வழங்கிய சகோதரர் ரஸ்மின் MISC அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்கல்லாஹ்.